எனக்கு இன்றைக்கி ஒன்று பேசலாம் அப்படின்னு தோணிடுச்சு. இதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்ன காரணம்னா, இன்றைக்கி நான் என் டாட்டர் கூட என் காரில் ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டுருக்கேன். அது எதுக்கு போயிட்டுருக்கேன்னா, ரீசெண்டாக ஒரு பிரச்சனையால் நான் அட்மிட் ஆனேன். டிஸ்சார்ஜ் ஆச்சு, ரெஸ்ட் முடிஞ்சிருது. எனக்கு இன்சூரன்ஸ் இருந்தது. அப்போது முதல்ல ஒரு டெபாசிட் கொடுத்துருக்கோம். அப்போ அவங்க நம்ம டெபாசிட் கொடுத்து அதை ரீஃபண்ட் வாங்கிறதுக்கு ஒரு 108 ப்ரொசீஜர்ஸ் சொன்னாங்க. ஆனால் அவங்களுக்கு இன்சூரன்ஸ்லேருந்து டக்குன்னு காசு வரத்துக்கு இன்சூரன்ஸ் சொல்கிற ப்ரொசீஜர்ஸை அவங்க யோசித்து அதை தவிர்க்க நீங்களே கொடுத்துட்டு போயிடுங்க, நீங்களே பேலன்ஸை கொடுத்துருங்க, அப்படி இப்படின்லாம் சொல்லிவிட்டு நிறைய நம்மக்கிட்டேருந்து வாங்கிட்டு அவங்க வேலை முடிஞ்சிடுது. வந்தால் என்ன, வரலைன்னா அப்புறம் அவங்களோட இஷ்டங்க. ஆனால் இது ஸ்டபானானு இல்லை, இன்சூரன்ஸுக்கு இது ஒரு ரூல் இருக்குது. உங்களுக்கு எப்படி ஒரு ரூல் இருக்கோ அதே மாதிரி எங்ககிட்டேருந்து நீங்கள் எழுதி வாங்குற மாதிரி நீங்களும் எங்களுக்கு எழுதி கொடுக்கணும். அதாவது நீங்கள் எனக்கு கொடுத்துட்டேங்க, எந்த ரீஃபண்ட் வந்தாலும் நான் இன்சூரன்ஸுக்கு கொடுத்துடுவேன், உங்களுக்கு கொடுத்துடுவேன். இன்சூரன்ஸுக்கு கொடுக்க முடியாது, உங்களுக்கு கொடுத்துடுவேன் அப்படி சொல்லணுன்ட்டு. இது ஒரு பிரச்சனை. ஒரு எமர்ஜென்சியில் அட்மிட் ஆன ஒரு பேஷண்ட்டோட பிரச்சனை. அப்போது நமக்கு அந்த பிரச்சனையை தவிர்க்கிறதுக்கு ஹாஸ்பிட்டல் அத்தாரிட்டிஸ் எல்லாம் நம்மளை ஹெல்ப் பண்ணால் தான் நமக்கு அது பண்ண முடியும். நிறைய பிரச்சனைகள், ஓகேங்களா? அதாவது உலகம் எப்படி இருக்குன்னா, அவனவனோட பிஸ்னஸ் அவனவன் பண்ணணும், அவனவனோட பிஸ்னஸில் அவனவனுக்கு காசு வரணும். இந்த காசை இன்னொருத்தரும் யார்கிட்டேருந்து வாங்குகிறோமோ அவங்களும் எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பாங்க, அந்த இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அவங்க எப்படி கட்டிகிட்ருப்பாங்க, அவங்களோடும் அது ஹார்ட் அண்ட் மணி இல்லையா, அதையெல்லாம் மறந்துட்டு அவங்களுக்கு என்ன சாதகமோ அதை தான் பண்ணிகிட்ருப்பாங்க. இந்த மாதிரி உலகத்தில் நேர்மையோடு இருந்து நம்மளாம் சாதாரண மக்கள், நம்மளையும் காப்பாற்றி, அதாவது ஏழ்மையான மக்களையும் காப்பாற்றி, பாமர மக்கள் வளர்ந்துடுவாங்க. அவங்கள பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். எப்படியெல்லாம் இப்போ நான் சொன்னேன்ல, ஹாஸ்பிட்டல்லே அவங்க பிஸ்னஸை பண்ணிப்பாங்க. அதுக்கு பேஷண்ட்டோட விஷயமோ அவங்களோட பிபியோ அவங்களோட டைம்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. அவங்கள வேலையை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க ஹையர் அத்தாரிட்டிகிட்ட மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அங்கே ஒரு பேஷண்ட்டோட நிலைமை, அவங்களோட ஹார்ட் அண்ட் மணி, அவங்களோட பிரச்சனைகள் எல்லாம் பார்க்க மாட்டாங்க. இப்படி தாங்க நம்ம ஓட்டு போட போகிற நம்ம தலைவர்களும் பண்ண போகிறாங்க. அதனால் யோசித்து முடிவெடுத்து கரெக்டாக பண்ணுறது தான் ஒரு ரைட் சிட்டிசனோட கடமை. நீங்களும் அது பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். வணக்கம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் ப்ளீஸ் லைக் இட்.